என்ன ஷீலா? அண்ணா பேசாம போ, அண்ணி வருவாங்க. சும்மா இருக்க முடியலன்னா பெட்ரூம் டெக்கரேட் பண்ணு. அத அண்ணன் பண்ணிட்டு இருக்கான். எப்படினா இருக்கு? என்னன்னா இது? என்ன கேட்டா? நைட் பேசாம ரூம்ல படுத்து தூங்க வேண்டியது தானே? காஷக்குள்ள போய் யார் நோட சொன்னது? எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு நினைக்கிறது சரி. ஆனா எதை எப்ப பண்றதுன்னு இல்ல. ச்சே. Sir, please don't get upset. இல்லங்க, இவ எப்பவுமே இப்படிதான். எல்லாத்துக்கும் அடம் பிடிக்க வேண்டியது. நான் தான் குக் பண்ணுவேன், நான் தான் கார்டனிங் பண்ணுவேன், நான் தான் கார் க்ளீன் பண்ணுவேன். நைட் 11 மணிங்க. நைட்லயா? ஆமாங்க. எங்களை ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்காக காரை போய் ரெடி பண்ணிருக்கான். காரை ரெடி பண்ணிட்டா, கையை உடைச்சுட்டான். நீங்களே சொல்லுங்க, அவனை பத்தி கொஞ்சமாவது கவலை பண்ணல. எங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா? சரி சார், என்ன பண்றது? எதிர்பாராம நடந்து போச்சு. ஆக்சிடென்ட் அப்படிதான் நடக்கும். என்ன இது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கணும். இல்ல உங்க அண்ணன் பிளான் படி நேத்தே மலேசியா போயிருக்கணும். மலேசியாவா? வேர்ல்ட் அட்வர்டைசிங் கான்ஃபரன்ஸ் மலேசியால நடக்குது. இந்தியால இருந்து 5 கம்பெனிங்க தான் கலந்துக்குது. அதுல நம்ம கம்பெனி ஒண்ணு. நீங்க திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டதால ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு போலான்னு இருந்தாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் போயிட்டு வரேன். என்ன? இல்ல. என்ன இல்ல? இல்ல. ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. நீங்க போய் நான் போறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. சார். நான் சொல்றேன்ல, போங்க ப்ளீஸ். ஓகே.
பிரியா, அப்ப நான் ஈவினிங் கிளம்புறேன். நீ தான் இங்க இருந்து அண்ணனை பாத்துக்கணும். கல்யாணமாய் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. ஜாலியா வைஃபை கூட்டிகிட்டு ஹனிமூன் போக வேண்டிய ஹஸ்பண்ட் அதுக்கு பதிலாக வைஃபை தனியாக விட்டுட்டு பிஸ்னஸ் விஷயமா மலேசியா போகிறான். அதுவும் 15 டேஸ். எந்த பொண்ணுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என்னை நீ தப்பா நினைக்கலையே? சச்சா, ஏன் இப்படி பேசுற? நீ இப்படி சொல்லலைன்னா தான் நான் தப்பா நினைச்சிருப்பேன். எனக்கு கஷ்டம் கஷ்டங்கிறியே, உனக்கும் அதே கஷ்டம் தானே. உங்க அண்ணனுக்காக நீ அதை ஏத்துக்கும் போது உனக்காக நான் ஏத்துக்க மாட்டேனா? ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் கூட நான் எப்படி துடிச்சு போயிடுறேன். உன்னோட இந்த கைண்ட்னஸ், உன்னோட இந்த அஃபெக்ஷன். ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா. என்ன நல்ல தூக்கமா? ஐயோ, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. டாக்டர் காய ஆறி போச்சுன்னு சொன்னாரே. எனக்கு தெரியும் ஏன் சூடா இருக்குன்னு. நீங்க சாப்பிடாம படுத்தே இருக்கீங்கல்ல, அதான். முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க, கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடலாம். வாசனையா? சோப் வாசனை, லக்ஸ் சோப். இந்த விளம்பரம் நீங்க தானே பண்ணீங்க? The secret of film stars, am I right? ஹாய் கடைக்கார். ஹாய் 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 ஹாய். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கற? தெரியல, டீ குடிச்சிட்டு இருக்கேன். தாகமா இருக்கு, எனக்கு ஒரு வாய் கூட. அடச்சே, ஏதோ கேக்குறது விவசாய. டேய் பாத்ரா, ரொம்ப எட்டி பார்க்காதடா. டீக்குள்ள விழுந்துற போற. கடை எடு ஒரு வடை. முதல்ல அக்கல்ல உள்ள பழத்தை எடு. ஏற்கனவே 89 ரூபா 40 காசு பாக்கி, அதை கொடுத்துறேன்பா. என்ன லோக்கல் ஃபெலோஸ் மாதிரி என்ன நீ இன்சல்ட் பண்ற நீ? 89 ரூபா 40 காசு எடுத்து வைடா. அப்படியா? என்ன பார்த்து கேட்டில்ல நீ? பணத்தை கேட்டா என்னடா வித்த காட்டிக்கிட்டு இருக்க? வித்ததான். 500 ரூபாயா? பார்த்ததே இல்ல. எடுத்து உள்ள வை. அதுல என் கடன் அடைச்சுக்க. மிச்ச பணத்தை நீயே வச்சுக்க. அடுத்த கடன் வாங்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய், அண்ணன் என்ன கேட்டாலும் குடுறா. ஆமா, உனக்கு ஏது இந்த 500 ரூபா? இன்னையில இருந்து நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த பேக் ஏது? ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பாத்ரூம் போறேன், பைய பார்த்து கொண்டு உள்ள போனாரு. வெளிய வந்து பார்த்தா பைய காணோம். என்னாச்சு? நான் எடுத்து வந்துட்டேன்ல. ஏழை பாளைகளே, இன்னையில இருந்து உங்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவம். ஐயா, பாப்பா, உனக்கு என்ன வேணும்? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆஹா. நீங்க என் குலதெய்வம் மாதிரி சார். அதுக்காக பொங்கல் வச்சு கடா வெட்ட போறியா? இல்ல சார், எனக்கு மருந்து வேணும். அத மருந்து கடையில போய் கேட்க வேண்டியதானே? அவன் காசு கேக்குறான். அப்ப டாக்டர்ட்ட போ. அவர் ஃபீஸ் கேக்குறார். டேய், என்னைய பார்த்தா எப்படிடா இருக்கு உனக்கு? என் கடை தான் கிடைச்சா உங்களுக்கு? ஷட் அப். டேய், நீ ஏன்டா கை நீட்டுற? 500 ரூபாய் கொடுத்தனே. அப்ப நீங்க கால கூட நீட்டலானே. எனக்கு இருந்தாலும் இந்த நேஸ்டி அட்மாஸ்பியர் பிடிக்கல தம்பி. நீ 6 மணிக்கு மேல பார்க்குக்கு வா. அங்க உன் உடம்ப செக்அப் பண்ணிட்டு அப்புறமா மருந்து கொடுத்துறேன். சாரி சார், என்னால பார்க்கெல்லாம் வர முடியாது. ஏன்? எனக்கு 5 மணிக்கு மேல 2 கண்ணு தெரியாது சார். மை காட், ஐ அம் வெரி சாரி பா. ஐ அம் வெரி சாரி. நீ இங்கே உட்காரு, நான் உன்னை பாக்குறேன். சாரி சார், என்னால உட்கார முடியாது. ஏன்? எனக்கு மூலம், உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுமே இருக்கு. உன் பேர் என்னப்பா? ஆதி மூலம். கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். கையை கொடு, பல்சாவது பாக்குறேன். சாரி சார், என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே புடிச்சு பாத்துங்க. அது ஏன்? 2 மாசம் முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் 2 கையும் விழுந்து போச்சு. பக்கவாதம் இல்லப்பா, அது பக்காவாதம். பாவமா இருக்கிறியே, ஒரு டீயாவது சாப்பிடுறியா? ஐயோ, நான் டீ காஃபிலாம் சாப்பிடுறது இல்ல சார். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சக்கரை வியாதி. சுகரா? இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்த கொதிப்பு பேர் இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். இந்த இடம் சரியில்லை, வா நடந்துகிட்டே பேசலாம். சாரி சார், என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்? கால்ல ஆணி சார். அட பாவி, ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? சார், நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார். ஏண்டா,
மஞ்சக்காமலை வந்ததுலேருந்து இந்த பக்கத்து காது கேட்கறதே இல்லை சார். இப்ப நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். நிறுத்து கடை, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏன்டா சாயந்தரம் மேல உனக்கு 2 கண்ணு அழிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கையை 2ம் ஓஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும். ஆக்குறேன்டா, ஆக்குறேன். கடை ரெடி. இந்தாடா அந்த ஒரே மருந்து. இது எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா? இதுதான்டா சாப்பாடு. 3 வேளையுமா? ஒரே வேளை. தேங்க்ஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அடுத்த வேளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே. ஏன்னா இது எலி மருந்துடா. எலி மருந்தா? ஆமாண்டா. மனுஷன்னா வைத்தியம் பார்க்கலாம், இன்னும் 20 நிமிஷத்துல சாக போற டெட் பாடிக்கெல்லாம் என்னால மருந்து சொல்ல முடியாதுடா. இந்தா பணம். அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. அட்லீஸ்ட் உன தூக்கிட்டு போற செலவு, மியூசிக் பார்ட்டி செலவாது எங்களுக்கு மிஞ்சும். இங்கே போயிட்டானே. வாயில இருக்க காசு எடுத்து நெத்தியில வைங்கடா.